தலைவனே கிடையாது. வியாபாரிகளை வியாபாரிகளை விற்றவர். டிஎம்கே பில்ல கடையெடுப்பு நடத்த மாட்டாங்க, அஇஅதிமுக பில்ல கடையெடுப்பு நடத்துவாங்க. அது மூலியமா என்னன்னா திமுக மகனுக்கு எம்எல்ஏ சீட் வாங்கிக்குவாங்க. சாதாரண நபர் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிறாரு. நம்மகிட்ட வசூல் பண்ணி நாம இழுச்சத்தனமாவே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாம எப்படி நேர்மையா தொழில் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு தலைவனா இருக்கிறவரும் நேர்மையா இருக்கணும். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியையும், செல்வத்துக்கு அதிபதியான செல்வ மகளையும், வீரத்துக்கு அதிபதியான பார்வதி தேவியும் வணங்குகிறேன். சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வியாபாரிகளுக்கும் ஒரே குரல் அப்படின்னு தன்னைத்தானே மார்தட்டி சொல்லிட்டு இருக்கிற விக்ரமராஜா வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு சங்கத்தை நடத்திட்டு வர்றாரு. அந்த பேரமைப்பு சங்கம் அவர் எல்லா வியாபாரிகளும் நேரடியாக சந்தித்து சேர்த்தனது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயாவது சங்கம் இருக்கும். பழனியில் ஒரு சங்கம், உடம்பப்பேட்டையில் ஒரு சங்கம், கோயம்புத்தூரில் ஒரு சங்கம், பொள்ளாச்சியில் ஒரு சங்கம், தனித்தனி ரிசர்சல் இருக்கேன். இவர் அதோட பேரமைப்பு அப்படின்னு போய் எல்லாத்தையும் பார்த்து அதை தலைவரில் பூரா பார்த்து சேர்த்துக்குவார். சேர்த்தனதில் என்ன பிரயோஜனம் அவருக்கு அப்படின்னா, அவருடைய பேசிக்காக இருந்த அவருடைய வருமானம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்குது. இதை இப்போ சமீபத்தில் எல்லாத்துக்குமே வெளியே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சாதாரண நபராக இருந்த விக்ரமராஜா இன்னைக்கு விருகம்பாக்கம் எம்எல்ஏவுடைய அப்பாவாயிட்டார். திமுகவுக்கு வியாபாரிகளை பூரா அடகு வச்சு இன்னைக்கு அங்கே ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி அது நடந்துச்சு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைய காலகட்டத்தில் விக்ரமராஜாவை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, விக்ரமராஜா நேற்று கே நகரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு தலைமை அலுவலகம் ஒன்று துவங்குறார். அந்த தலைமை அலுவலகத்துக்காக கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் வியாபாரிகளை சந்திக்கிறாரு. அந்த 1 லட்சம் வியாபாரிகிட்ட வசூல் பண்ணுறாரு. வசூல் பண்ணி அதுக்கான செலவுகளை கணக்கு காட்டாமல் ஒரு தலைமை அலுவலகம் துவங்குறாரு. இதுக்காக லெஜண்ட் சரவணன்கிட்ட போய் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 1 கோடி ரூபா நிதி வாங்கியிருக்காரு. தந்தி டிவி உரிமையாளர்கிட்ட போய் 1 கோடி ரூபா நிதி வாங்கியிருக்காரு. ஒரு பேங்க்லேருந்து ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு 40 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வசூல் பண்ணியிருக்காங்க. நேற்று விவி வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறார், திருவள்ளூர் மாவட்ட தலைவர், விக்ரமராஜா அனைத்து வியாபாரிகளையும் ஏமாத்திட்டாரு. விக்ரமராஜா தமிழ்நாடு முழுவதும் வசூல் பண்ணிட்டாரு. 40 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. அந்த 40 கோடி ரூபா வசூல் பண்ணி வெறும் 6 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. எதுக்கு செலவு பண்ணியிருக்காரு? தலைமை அலுவலகம் அனுமதி வாங்காத தலைமை அலுவலகத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வாங்கலை. வெறும் 3 மாடிக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. 5 மாடி கட்டியிருக்காரு. எலக்ட்ரிக்கு கூட, அதாவது என்னென்னா ஈபி கூட டெம்பரவரி ஈபி தான் கொடுத்துருக்காங்க. கழிப்பட வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, மாநகராட்சி கொடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்பே ஒன்று அடிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே விக்ரமராஜா என்ன பண்ணுறாராமா, உடனே பொறுப்புட்டு எடுத்துறாராம். கணக்கு கேட்டால் பொறுப்புட்டு எடுத்துறாராமா. சரி, இது எப்படி தான் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுன்னு சொல்லி போட்டு அந்த வில்லியம்ஸ் பொங்கி எழுந்து என்ன பண்ணுறாருன்னா, விக்ரமராஜா ஒரு தலைவனே கிடையாது, விக்ரமராஜா வியாபாரிகளை ஏமாற்றியவர், விக்ரமராஜா வியாபாரிகளை விற்றவர் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறார். இதுக்கெல்லாம் சூழ்நிலை என்ன? நம்ம வியாபாரிகள் என்ன பண்ணுறோம், குருவி சேர்த்துற மாதிரி ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்துறோம். அந்த பணத்தை நமக்கான சங்கம், நம்மளை பாதுகாக்கின்ற சங்கம், நமக்கான தலைவர் நம்மளை பாதுகாப்பார் நினச்சி நம்பி ஏமாந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் காரணம். இப்போ அதோட விளைவு என்ன? சாதாரண நபர் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிறாரு. நம்மகிட்ட வசூல் பண்ணி நாம் இழுச்சத்தனமாகவே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நமக்கான எந்த ஒரு விஷயமும் செய்யலை. ஏதாவது வியாபாரிகள் என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? தங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பாதுகாப்புக்கு பண்ண போகிறாங்க. பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்க போகிறாங்க. தங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஒரு சங்கம் என்ன பண்ணணும், அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். இதுவரைக்கும் எந்த நிறுவனம் தாக்கப்பட்டதற்கு விக்ரமராஜா சங்கம் முன்னாடி போய் நின்றுருக்காங்க சொல்லுங்கள்? கட்ட பஞ்சாயத்து மட்டும் தான் பண்ணுறாங்களே தவிர அது கிடையாது. ஆனால் கரெக்டாக அந்த டயத்துக்கு வசூலுக்கு வந்துடுவாங்க, வசூல் பண்ணாங்க, வயிறு வளர்ப்பாங்க. அந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஒரு காரணம் காமிச்சு கடையடைப்பு நடத்துவாங்க. டிஎம்கே பில்ல கடையடைப்பு நடத்த மாட்டாங்க, அஇஅதிமுக பில்ல கடையடைப்பு நடத்துவாங்க. அது மூலயமா என்னென்னா திமுக மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்குவாங்க. இதுதான் நடக்குது. இனிமேல் நாம் விக்ரமராஜா சங்கத்தில் தொடரலாமா அப்படிங்கிறத நாம் நல்லா பார்க்கணும். நாம் எப்படி நேர்மையாக தொழில் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு தலைவனாக இருக்கிறவரும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணணும். அதனால் வியாபாரிகள் இப்போ உடனே ஒரு முடிவு பண்ணணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் இதில் என்ன விஷயம் பொய் இருக்குன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். எந்த விஷயம் பொய் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, நடந்த விஷயத்த அவங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கான சங்கம் இருக்குது.
நம்மளை பாதுகாக்கக்கூடிய சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில் நாம இணையலாமா, இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, நம்மளை வச்சு வயிறு வளர்க்கறதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தில் இருக்கலாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.